ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு லாக் பார்க்க போகிறோம். என்ன லாக் அப்படின்னா, நாங்கள் வந்து கோனான்குப்பம் பெரியநாயகி மாதாவோட திருத்தலத்துக்கு போயிருந்தோம். அதோட லாக் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து ஆரியனூரில் விருதாச்சலம் பக்கத்தில் இருக்குது. போனோன்னு ஒரு பிளெஸிங்ஸ் என்னென்னா, அங்கே மாதா கோயிலேருந்து கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரையா. ஸோ பார்த்துட்டு உள்ளே நுழைஞ்சா, கோயிலுக்குள்ளே நுழையும் போதே ஒரு கல் மண்டபம் இருக்குது. அந்த கல் மண்டபத்தில் ஒரு கல்லால் ஆன மாதா சுரூபத்தோடு சேர்த்து அதிசய நீரூற்று கிணறு அப்படின்னு இருக்குது. பட் இப்போ அந்த நீரூற்றில் தண்ணி இல்லை, பட் அது நீரூற்று கிணறுன்னு போட்டிருக்காங்க. இந்த பக்கம் நீங்கள் உள்ள இன்னொன்று வந்தீங்கன்னா நிறைய புனிதர்களோட சிற்பங்கள் இருக்குது. ஒரு சைடு நிறைய சுரூபங்கள், தேவசகாயம் பிள்ளையில ஆரம்பிச்சு புனிதா சுசியார், குழந்தை தெரசம்மாள், யூதா ததேயுஸ், பதுவை அந்தோனியார், செபஸ்தியார், இவங்க எல்லாரோட சிற்பங்கள் ஒரு பக்கம் இருக்கு. அதோட மறுபக்கம் பார்த்தீங்கன்னா மாதா சிறுபங்கள், அதாவது வெவ்வேறு நாட்டினுடைய மாதாக்கள். குவாத்லோ பண்ணையோட சிறுபம்லாம் நான் இங்கே பார்த்தேன். பனிமய மாதா, அதுக்கப்புறம் துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் மாதா, இப்படி பல்வேறு மாதாவோட சுரூபங்கள் வந்து இங்கே இருந்துச்சு. அது பார்க்கவே அப்படி ரொம்ப அழகா அப்படியே நமக்கு பார்க்கும்போதே ஒரு மன மகிழ்வை தரக்கூடியதாக இருந்துச்சு. ஸோ அந்த கல் மண்டபத்தை தாண்டி இந்த சுரூபங்களையும் பார்த்துட்டு வந்தோன்னா அழகு மயமாக நம்மளை வரவேற்குது வீரமாமுனிவர் கட்டின கோனான்குப்பம் பெரியநாயகி மாதா ஆலயம். கோயில் கொஞ்சம் சின்னது தான், பட் அதை சுற்றின இடங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த இடங்கள் ஃபுல்லாக மண்டபங்கள், ஆடிட்டோரியம்ஸ் மாதிரி கட்டியிருக்காங்க. அடரேஷன் சாப்பல் தனியாக இருக்குது. மக்கள் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டில் நல்ல மாதாவை மனசோட பேசுகிறதுக்கான ஒரு இடமா, நிறைய அவுட்டர் ஸ்பேஸோட ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் அந்த கோயிலோட வடிவம் வந்து இன்னமும் மாறாம, அன்னைக்கு வீரமாமுனிவர் கட்டும் போது எப்படி இருந்துச்சோ அந்த பழமை மாறாம இன்னைக்கும் அப்படியே புதுப்பிச்சு அழகா வச்சிருக்காங்க. ஒரு அமைதியான இடம். மாதாவை தரிசிச்சிருக்கிறதுக்கும் நமக்கு மனமகிடும். இந்த கோயிலுக்குள்ள நுழையும் போதே நம்ம மனசுல இருக்க கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாத்தையுமே இந்த மாதா வாங்கிக்கிட்ட மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்குது. உள்ள நுழைஞ்சோனேவே இரக்கத்தின் ஆண்டவர் பெயிண்டிங்கோட வரவேற்கிற நம்ம கோயில்ல உள்ள நுழைஞ்சோனே எல்லாத்தையுமே மெய்மறக்க செய்கிற ஒரு அழகோவியமா மாதா இருக்காங்க. அன்னைக்கு வீரமாமுனிவர் அவர் கையாலே வரைஞ்சு அனுப்பி அதை சிற்பமாக உருவாக்கி கொண்டு வந்து வச்ச மாதா அவ்வளோ அழகு பதுமையா இன்னைக்கும் காட்சி தராங்க. பக்கத்திலேயே அன்னைக்கு வீரமாமுனிவர் கொண்டு வந்த சிறுபம் தொலைஞ்சு அது கண்டெடுக்கப்பட்ட மரத்தையும் பாடம் பண்ணி வச்சிருக்காங்க. பாடம் பண்ணி அந்த இடத்துல வந்து நிறைய பேர் தங்களோட வேண்டுதல்களெல்லாம் வந்து அதில் வேண்டி கட்டி விடுறாங்க. ப்ளஸ் கோயிலை சுற்றி நிறைய இடங்கள்ல மாதா சிறுபங்கள் வந்து நம்ம பார்க்க முடியுது. எல்லாத்துலேயுமே ஒரு அழகு, அந்த மாதாவோட சிரிப்பு எல்லாமே வந்து நம்மளை வந்து மனக்கவலைகள் அத்தனையும் நீக்கி நமக்கு ஒரு நிம்மதியை தர மாதிரி இருக்கு. இந்த மாதா சிறுபம் வந்து வீரமாமுனிவரே தன் கையால் வரைஞ்சு அதை இந்திய முறைப்படி இருக்கணும் அப்படின்னு முதல்ல வரைஞ்சு உருவாக்குனதா சொல்லுவாங்க. அடுத்து நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து அமைதியின் அரசி சுரூபம். இந்த இடத்துல தான் நீங்கள் முன்னாடி அந்த மரத்தில் பார்த்தீங்க இல்லையா, ஒரு சிறுபம், சின்ன சிறுபம். அது வந்து அந்த ஒரு மகாராஜா இந்த இடத்துல ஒரு சிற்றாலயமாக வச்சு இந்த இடத்துல தான் அதை வழிபட்டுட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் வீரமாமுனிவரால் இந்த பின்னாடி இருக்க அந்த பெரிய ஆலயம் கட்டப்பட்டதுக்கு அப்புறம் இவர் இந்த இடத்துல அமைதியின் அரசி சுரூபத்தை வச்சு இன்னைக்கு நம்ம வழிபட்டுட்டு வரோம். நிறைய ஆடிட்டோரியம்ஸ் மாதிரி இருக்கு. அந்த ஆடிட்டோரியம்ஸ்ல எல்லாம் நம்ம பார்த்தோம்னா மாதா சிறுபங்கள், வியாகுல மாதா சிறுபம் எல்லாமே இருக்கு. அதோட ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னா, அங்க இருக்க ஒரு ஆடிட்டோரியத்துல நம்ம வீரமாமுனிவரோட பிறப்பிலிருந்து அவர் குருத்துவ பட்டம் வாங்கி இந்திய நாட்டுக்கு வந்து முறைப்படி தமிழ் கத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம இந்திய முறைப்படியான துறவிகளின் ஆடை அணிவிந்து அவர் ஒவ்வொரு ஊருக்கா போறது, எக்ஸ்பெஷலாக இந்த கோயிலுக்கு எப்படி
அவரோட வருகை இருந்துச்சு, எப்படி இங்க இருக்க மாதா வந்து இங்க கோயில்ல வந்தாங்க, அது எல்லாத்தையுமே சொல்றதுக்காக ஒரு வரைபட காட்சியா வச்சிருக்காங்க. ஒரு தனித்தனியா ஒரு பெயிண்டிங்ஸா வச்சிருக்காங்க. அது பார்க்கவே ரொம்ப அற்புதமா இருக்கு. அதாவது வீரமாமுனிவரோட வரலாறையும் கோயிலோட வரலாறையும் இதுல காட்டியிருக்காங்க. இதுல ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, இந்த கோயில்ல தான் வீரமாமுனிவர் தேம்பாவணி அப்படிங்கிற நூல் வந்து எழுதி வெளியிட்டதாகவும் சொல்றாங்க. அன்னைக்கு வந்து குழந்தை வரத்துக்காக ஏங்கின ஒரு ராஜாவுக்கு மாதா குழந்தை வரம் கொடுத்து இந்த கோயில் உருவானது. ஸோ இன்னைக்கும் பெரிய நாயகி மாதாவை ஒரு மகப்பேறு அருளும் தாயாதான் வந்து எல்லாருமே வேண்டுறாங்க. பல பேர் தங்களோட ஒவ்வொரு வேண்டுதலுக்காகவும் இங்கே வந்து மாதாவை கேட்டு ரொம்ப எல்லா வேண்டுதல்களையும் அடைஞ்சு ஒரு மனமகிழ்வோட திரும்பி போறதை நம்ம பார்க்குறோம். அடுத்து ஒரு சின்ன ஸ்டேஜ் மாதிரி கட்டியிருக்காங்க சைடில். அந்த ஸ்டேஜுக்கு கீழே திருத்தல வரலாற்று காட்சியகம் அப்படின்னு அண்டர் கிரவுண்டில் இருக்கு. அதுக்குள்ள நம்ம போனோம்னா அந்த இடமே வந்து ரொம்ப அமைதியா இருக்கு. உள்ள நுழைஞ்சோனாலே நமக்கு ஒரு 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 பரவசம் வர்றதை நம்ம பார்க்கலாம். உள்ள ரொம்ப அருமையா இந்த திருத்தல வரலாறை வந்து சுரூபங்களை வடிச்சு வச்சிருக்காங்க. நீங்க எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர் அன்னைக்கு தன்னோட 2 சுரூபங்கள் எடுத்துக்கிட்டு இந்த சைடு வர்றாரு. வரும்போது அவருக்கு ஒரு அயற்சியில தூங்கிடுறாரு. அப்ப அந்த சைடு வேலை பார்த்துட்டு விளையாண்டுட்டு இருந்த சிறுவர்கள் ஒரு சிறுபத்தை எடுத்து மறைச்சு வச்சிடறாங்க. ஸோ தூக்கம் முடிஞ்சு எழுந்த வீரமாமுனிவர் வந்து தன்னோடு இருந்த 2 மாதா சுரூபங்கள்ல ஒரு சுரூபத்தை காணமேன்னு அழுது தேடுறாரு. அவரால் கண்டுபிடிக்க முடியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்கிருந்து ஏலாக்குறிச்சி போய் அங்க அடிக்கல மாதா கோயில் வர்றதுக்கு காரணமா இருந்து அங்க பணியாற்றிட்டு இருக்காரு. அதுக்குள்ள இங்க என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்ப நாளா குழந்தை வரம் கேட்டு வேண்டிக் கொண்ட ஒரு வருந்திக்கிட்டு இருந்த ஒரு மன்னனோட கனவுல தாய் மரியாள் வந்து, நான் அங்க காட்டுல தனிச்சிருக்கேன், எனக்கு ஒரு கோயில் கட்டும் குறைய நான் தீர்க்கிறேன்னு சொல்றாரு. அந்த ராஜாவும் போய் ஆட்களை கூட்டிட்டு போய் அங்க தேடினா, நம்ம அங்க கோயில்ல மெயின் சர்ச்ல ஆல்டர்ல பார்த்த அந்த மரத்துக்கு கீழே அந்த மாதா சுரூபத்தை கண்டெடுக்கிறாங்க. பார்த்தோன்னே அவருக்கு ஒரு ஆச்சரியம், நம்ம கனவுல வந்த அதே மாதா அப்படின்னு. ஸோ அவர் ஒரு கோயில், ஒரு சிற்றாலயம் அமைச்சு கும்பிட்டுட்டு வராரு. உடனே அவருக்கு ஒரு ஆண் மகவை வாரிசா கொடுக்குறாங்க அன்னை. அதுக்கப்புறம் வீரமாமுனிவர் திரும்ப இந்த சைடு வரும்போது அவருக்கு இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சு மாதாவுக்கு நன்றி செலுத்தி இந்த மகாராஜாவோட உதவியோட இப்போ இருக்க ஆலயத்தை நிர்மாணிச்சதா சொல்றாங்க. இங்கதான் வந்து இந்த வீரமாமுனிவர் நம்ம இந்திய முறைப்படி அன்னை மரியாளை வந்து ஒரு பெயிண்டா வரைஞ்சு அதை மயிலாப்பூர் ஆயர்கிட்ட அதுக்கு அனுமதி வாங்கி வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு இந்த மாதா சுரூபத்தை செஞ்சு இங்க கொண்டு வந்ததா இந்த வரலாறு நமக்கு சொல்லுது. அதுக்கப்புறம் இங்கதான் மாதாவோட அருளால அவர் தேம்பாவணிங்கிற ஒரு அற்புதமான ஒரு காவியத்தை இங்கதான் இயற்றியிருக்காரு. இதோட இந்த வரலாற்று காட்சியகம் முடியுது. அது கூடவே ஒரு தூங்கும் சூசையப்பர் சுரூபமும் குழந்தை மரியாள் சுரூபமும் இங்க இருக்கு. ஸோ இந்த கோயிலே வந்து ஒரு அழகான அற்புதமான கோயில். நீங்களும் பார்த்து ரசிங்க. நன்றி.